வெளியே வந்து திமுக எதிர்ப்பு காட்ட ஆரம்பிச்சான். அப்ப இவன் என்ன கொள்கை இருக்கு நினைக்கிறீங்க? இத்தனை காலமாக இவனுக்கு போதுமான அளவுக்கு உதவி செஞ்சிருந்த நபர் யாரு? பிடிஆர் பழனிவேந்தியாருக்கு எதிராக தீவிரமா பேச ஆரம்பிச்சான். எனவே இவனுக்கு கொள்கை மண்ணங்கட்டியும் கிடையாது, மக்கள் நலன் மீது மண்ணங்கட்டியும் கிடையாது. இவன் ஒரு புரோக்கர் வேலை பார்க்கறான், அந்த புரோக்கர் வேலையை நல்லா சம்பாதிக்கணும். அதுக்கு இன்னைக்கு புரோக்கர் வேலைக்கு காசு தரது எடப்பாடி பழனிசாமி. எனவே அங்கே வாழ ஆட்டிக்கிட்டு இருக்கான். நேற்று பிடிஆர் பழனிவேந்தியாருக்கு கொடுத்துருந்தாரு, அங்கே ஆட்டிக்கிட்டு இருந்தான். கடைசி கட்டானதுக்கு அப்புறம் அவரே கடிக்கிறதுக்கு பாஞ்சான். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எத்தனை வருஷம் காசு கொடுக்குறாரோ அது வரைக்கும் இங்கே ஆட்டி இருப்பான். தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு திமுக தலைமையில இருந்து என்ன உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஃபைலையும் நகர்த்தாது, அதிமுக ஊழல் சம்பந்தப்பட்ட எந்த குற்றச்சாட்டின் மீது நடவடிக்கை எடுக்காது. அது கடந்த 1.5 வருஷத்துல இந்த அதிமுக அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு அதிகபட்சமா 4 இடங்கள்ல விசாரணை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எந்த எஃப்ஐஆர் கிடையாது, எந்த மண்ணாங்கட்டி கிடையாது. இதே ஸ்டாலின் ஆட்சிக்கு வரக்கூடிய என்ன சொன்னாரு? மிக முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி எல்லா பேருமே கைது செஞ்சு உள்ள அடைப்போம், அவங்க செஞ்ச ஊழலுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுப்போம். இது சொன்னாரா இல்லையா? அந்த காலகட்டத்தில் சவுக்கு சகன் இருந்தாலே இதேதான் எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் வேலுமணி, தங்கமணி எல்லாருக்கும் பொங்கிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எங்கடா போன நீ?